ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மகாபாரத கதை நம் சேனலில் போடப்படும். அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். பாண்டவர்கள் தங்கியிருந்த பிராமணர் வீட்டுக்கு ஒரு யாத்ரீகர் வந்தார். பாஞ்சால தேசத்து அரசர் துருபதன் வேள்வியில் பெற்ற மகளாகிய திரௌபதிக்கு சுயம்வரம் நடக்கப் போகிறது என்ற விவரத்தை அந்த அந்தணரிடமிருந்து பாண்டவர்கள் தெரிந்து கொண்டார்கள். அவர் மேலும் சொன்னார், துரியோதனன் கட்டிய மாளிகையில் பாண்டவர்கள் இறந்து விட்டதாக பலர் நம்பினாலும் துருபதன் அப்படி நினைக்கவில்லை. அவருடைய சபையில் ஒரு புரோகிதர் தான் கண்ட சகுனங்களை விவரித்து அவற்றிலிருந்து பாண்டவர்கள் உயிருடன் இருப்பதாக தான் ஆகிறது என்று கூறியிருக்கிறார். துருபதனும் அதை நம்புகிறார். அதனால் பாண்டவர்களும் கூட சுயம்பரத்துக்கு வருவார்கள் என்று அவர் நினைக்கிறார். இப்படி அவர் கூறியவுடன் பாண்டவர்கள் குந்தியின் ஆலோசனையும் பெற்று அந்த அந்தணருடன் சேர்ந்தே யாத்திரை செய்து திரௌபதியின் சுயம்வரத்துக்கு செல்வது என்று முடிவெடுத்தார்கள். அவர்கள் புறப்பட்ட நேரத்தில் வியாசர் அங்கு வந்தார். அவர் ஒரு வரலாற்றை கூறினார். ஒரு மகரிஷிக்கு அழகிய பெண் ஒருவள் இருந்தால் முந்தைய பிறவிகளில் செய்த கருமங்களின் விளைவாக அவளுக்கு திருமணம் நடக்கவில்லை. அவள் பரமசிவனை நினைத்து தவம் செய்தால் பரமசிவன் அவள் முன் தோன்றி வேண்டிய வரத்தை கேட்குமாறு சொன்னார். எல்லா நற்குணங்களும் நிரம்ப பெற்ற கணவர் எனக்கு வாய்க்க வேண்டும் என்று கேட்ட அந்த பெண் பரமசிவன் பதில் சொல்வதற்குள்ளாகவே அதையே மீண்டும் மீண்டும் 5 முறை கேட்டாள். பரமசிவன் உனக்கு 5 கணவர்கள் வாய்ப்பார்கள் என்று வரமளித்தார். அந்த பெண், ஒரு கணவனை தான் நான் மனதால் வரிப்பேன், ஏன் இப்படி வரமளிக்கிறீர்கள் என்று முறையிட்டாள். எல்லா நற்குணங்களும் நிரம்ப பெற்ற கணவனை வேண்டுவதாக நீ 5 முறை என்னை கேட்டாய், அதனால் நான் இப்படி வரமளிக்க நேர்ந்தது. உன்னுடைய அடுத்த பிறவியில் இது நடந்தேறும் என்று கூறி பரமசிவன் மறைந்தார். அந்த பெண்தான் துருபதன் நடத்திய வேள்வியில் திரௌபதி என்ற மகளாக அவருக்கு வாய்த்திருக்கிறாள். அவள் உங்களுக்கு மனைவியாக போகிறாள். இது நடந்தே தீரும் என்று கூறி விடை பெற்றார் வியாசர். அவர் கூறியதை கேட்டு பாண்டவர்கள் குழப்பமுற்றாலும் பாஞ்சாலம் புறப்பட்டு சென்றார்கள். போகும் வழியில் கங்கையில் கந்தவர்கள் நீராடி கொண்டிருந்தார்கள். நேரம் நடுநிசை. அங்கே வந்த பாண்டவர்களை கண்டு சித்திரரதன் என்ற கந்தர்வன் கோபமுற்றார். இரவும் பகலும் சந்திக்கும் வேளையில் செவ்வானம் தோன்றியிருக்கிற போது முதல் 80 வினாடிகள் போக சூரிய அஸ்தமன நேரம் முழுவதும் கந்தவர்களை சார்ந்தது. அதனால்தான் நியதிகள் அறிந்த மனிதர்கள் சூரிய அஸ்தமனத்தின் போதும் அதற்கு பிறகும் நீர்த்தேக்கங்களையோ நதிகளையோ அடைவதில்லை. நீங்களோ அதை மீறி நடந்து கொண்டிருக்கிறீர்கள். நியதி தவறிய உங்களை ஒடுக்குவது என் கடமையாகிறது என்று கூறினார் அவர். அர்ஜுனன் இதை கேட்டு, இமயமலை, சமுத்திரம், கங்கை நதி போன்ற இடங்கள் எல்லா மனிதர்களுக்கும் பொதுவானவை. இங்கெல்லாம் எந்த நேரத்திலும் யார் வேண்டுமானாலும் வரலாம். இமயமலையிலிருந்து உண்டாகும் கங்கை 7 நதிகளாக பிரிகிறது. இந்த நீரை அருந்துகிறவர்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெறுகிறார்கள். இப்படிப்பட்ட நதியின் அருகில் வரக்கூடாது என்று யாரையும் தடுக்கும் உரிமை எவருக்கும் கிடையாது என்று கோபத்துடன் பதில் கூறினார். சண்டை மூண்டது. சித்திரரதன் தோற்றார். அவருக்கும் அர்ஜுனனுக்கும் இடையே ஒரு நட்பு உருவாகியது. அவர் அர்ஜுனரிடம் ஒரு ஆச்சாரியனை முன்னிறுத்தி அவருடைய வழி நடத்துதலை பெற்று செயல்களில் இறங்குவதுதான் சத்திரியர்களின் லட்சணம். அப்படிப்பட்ட ஒரு ஆச்சாரியனை பெறுவது உங்களுக்கு நல்லது என்று கூறினார். பாண்டவர்கள் எந்த ஆச்சாரியரை பெறுவது என்பது பற்றி அந்த கந்தவரிடமே யோசனை கேட்டார்கள். தௌமியர் என்ற பெயருடைய ஒரு தபஸ்வியின் ஆசிரமம் அருகில் இருப்பதாகவும் புத்தி கூர்மை, வாக்குவன்மை, மந்திர சக்தி, தபோபலம் எல்லாவற்றையும் அவர் பெற்றிருக்கிறார் என்றும் அவரை அடைவது நல்லது என்றும் அந்த கந்தர்வன் யோசனை கூறினார். பாண்டவர்கள் சென்று தௌமியரை சந்தித்தார்கள். அவர் சம்மதித்தார். திரௌபதியின் சுயம்வரத்துக்கு பாண்டவர்களை அழைத்து செல்ல அவரே முன்வந்தார். பாண்டவர்கள் பாஞ்சால தேசத்தை சென்றடைந்தனர். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீனில் வர வீங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மகாபாரத கதை நம் சேனலில் போடப்படும். அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.